இந்த மாதிரி சூழல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பல தடவை நான் விளக்கிட்டேன், நான் இன்னொரு தடவை சொல்றேன். லட்சக்கணக்கா என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணக்குவியல்ல இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள். தாலாட்டில் வளராம என் இன சொந்தங்கள் கத்திய கதறல் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள். அதனால எங்களுடைய காயம் பெரிது, நாங்க இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லாம் இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போரா